ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனுவஷு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா June 13 எங்களோட மேரேஜ், அதாவது ஆனிவர்சரி, 5th இயர் ஆனிவர்சரி எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்டே பார்த்திங்கன்னா 12 அன்றைக்கி நைட் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க. அதில் எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை எழுதி ஒரு கவிதை மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிஃப்ட்டை நான் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 5 இயர்ஸில் எனக்கு அவர் க்ரீட்டிங் கார்டு வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ க்ரீட்டிங் கார்டு. இதுக்கு முன்னாடி சாரி அண்டு கேக்கு இந்த மாதிரி தான் வெட்டுவோம். இல்லைனா ஃபோன் இதாக வாங்கி கொடுக்குவாங்க. இந்த டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டுனா க்ரீட்டிங் கார்டு கொடுத்தாங்க. நான் அதிலே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் கொஞ்சமாக நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட்டு June 12 அன்றைக்கி அது எல்லாமே இதாகிடுச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் பாப்பாவை நாங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாங்க. கடைக்கு கிளம்பிட்டு ஒரு 3:30 மணிக்காக வந்தாங்க. நான், பாப்பா, தம்பி, அப்புறம் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலெலாம் உட்காந்துட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் கடமக்குடி ஐலாண்ட் போனோம். அங்கே போய்ட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியெலாம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு ஹோட்டல் போகலாம், ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஹோட்டல் போனோம். அம்மா நாங்கள் 4 பேர் எல்லோரும் ஹோட்டல் போனோம். ஹோட்டல் போய் நல்லா சிக்கனும் எனக்கு பிடிச்ச அல்ஃபாமும் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 ஆகும்போது வீட்டுக்கு வந்துட்டோம். June 13 எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நல்லா இருந்துச்சு போனது. அவ்வளோதான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு June 13. அதுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. இதுக்கு மேலே எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. June 13 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா போச்சு. எனக்கு ப்ரைஸு, கிஃப்ட்டு அதெல்லாம் விட எனக்கு அவர் கூட போகணும், அவர் கூட இருக்கணும், அப்படின்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதே மாதிரி எனக்கு அது ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கூடவே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.